மதன் பவுலிங் வீசுகிறார். அதனை சங்கரி அணி பேட்ஸ்மேன்கள் சிக்ஸரும் போருமாக விளையாட்டி ரன்களை குவித்துக் கொண்டிருக்கின்றனர். சங்கரி அணியினர் 101 ரன்களை எடுத்துள்ளனர். போடு 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 ஜக்கம்மா. இதோ தூக்கி அடிக்கிறார். போடு போடு போடு. சங்கரி அணி பேட்ஸ்மேன்கள் அடுத்தடுத்த ஓவர்களிலும் சிக்ஸரும் போருமாக அடித்து விளையாடிக் கொண்டிருக்கின்றனர். ஜெயிக்க போறா. போடு ஜக்கம்மா போடு ஜக்கம்மா. டேய் குடுக்குறே. என்னையா பசங்க எங்களுக்கு எதிரா ரன் அடிக்கிறாங்க, நீ கை தட்டி ரசிக்கிற. நீயும் தானே அந்த கயிறை மந்திரிச்சு கொடுத்த. அத கையில கட்டினா கை கால இழுத்து கொண்டு சொன்ன. இப்படி சிக்ஸரும் போருமா அடிச்சிட்டு இருக்காங்க, நீ என்னடா ஜக்கமான் கை தட்டிட்டு இருக்க. அட போம்மா, ஆட்டம் எவ்வளவு வெறுவெறுப்பா போயிட்டு இருக்கு. தொந்தரவு பண்ணிட்டு இருக்கிய. ஏமா யாராச்சும் தான் புள்ளைக்கே கைகால் வழங்காம போனோன்னு யாராவது வந்திருப்பாங்களாமா? மந்திரம் இல்ல தந்திரம் இல்ல ஒரு கர்மாந்திரம் இல்ல. ஆட்டத்தை பாருமா. போடு ஜக்கம்மா போடு ஜக்கம்மா. டேய் அப்ப என்கிட்ட பணம் வாங்குனியடா? ஆமாமா, நீ கொடுத்த காசுலதான் பிள்ளைகளுக்கு ஜூஸ், குளுக்கோஸ், வெந்நீர், இளநீர் எல்லாம் வாங்கி கொடுத்தேன். அதை குடிச்சிட்டு எப்படி தெம்ப விளையாடுறாங்க பாரு. பாருமா ஜக்கம்மா ஆடுறா. போடு ஜக்கம்மா போடு ஜக்கம்மா. அப்போ அந்த 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 மந்திர கயிறு இதெல்லாம் பொய்யுமா. துபாக்கூரு பசங்க நேரமையா ஆடி ஜெயிக்க போறாங்க பாருமா. டேய் நீ ஏரியா பக்கமா உன்னை உண்டு இல்லன்னு பண்றேன். நான் ஏமா ஓ ஏரியா பக்கம் வர போறேன். அதை விளையாடுறாங்களே பசங்க, அந்த 11 பேர்ல ஏமகன ஒருத்தமா. ஆடுச்சக்கம்மா ஆடுச்சக்கம்மா. ஆனா அவன் யாருன்னு சொல்ல மாட்டேனே. கூடிய சீக்கிரம் இந்திய டீம்ல பெரிய ஆளா வருவான். அப்புறம் நான் அந்த தொழிலை விட்டுருவானே. அதுக்கப்புறம் இந்த கிரிக்கெட் ரசிகன் என் பையன் எந்த நாட்டுக்கெல்லாம் போறானோ கூடவே போயிட்டு இருப்பேன்ல. போடுச்சக்கம்மா போடுச்சக்கம்மா போடுச்சக்கம்மா. யாரு நம்புறதுன்னே தெரியலையே. என்னடா போலிங் போற? அதான் லெக் சைடுல போட்டு அடிக்கறாங்கன்னு தெரியுதுல. ஆஃப் சைடுல போடா. ஆஃப் சைடுல போட்டாலும் அடிக்கறானுங்கடா. அப்ப பவுன்ஸ் போட்டு தொலைடா. நீ பாட்டுக்கு போட்டுட்டே இருக்க, அவன் பாட்டுக்கு அடிச்சிட்டே இருக்கான். சரி சரி ஒழுங்கா பாத்து போடு. போ பாத்து. இதோ பவுலர் அடுத்த பாலினை வீசுவதற்கு தயாராக உள்ளார். பவுலர் அடுத்த பாலினை வீசி விட்டார். பேட்ஸ்மேன் தூக்கி அடிக்க பார்க்கிறாரா? சங்கரியினர் விக்கெட்டை இழந்து விட்டனர். சங்கரியினர் அடுத்த பேட்ஸ்மேன் அதே மாதிரி பிட்ச் பண்ணி பால் போடு. எல்லா விக்கெட்டையும் ஒண்ணு தூக்கிடலாம். சரியா? ஓகே பாத்து. ஓகே பவுலர் தயாராக உள்ளார். பவுலர் பந்தினை வீசுகிறார். அவரை தூக்கி அடிக்கிறார். போராட் அடுத்த பால் சிக்ஸர். அடுத்த ஓவரினை வீசுகிறார். அதை கேப்டன் மௌனிஸ் தூக்கி அடிக்கிறார். கேட்ச் சங்கரியினர் அடுத்த விக்கெட்டுகளை இழந்த வண்ணம் உள்ளனர். இதோ மதன் அடுத்த பாலினை வீசுகிறார். அதை பேட்ஸ்மேன் தூக்கி அடிக்க பார்க்கிறார். சங்கரியினர் அடுத்த பேட்ஸ்மேன்களும் விடாமல் அடித்துக் கொண்டே இருக்கின்றனர். மதன் அடுத்த பந்தினை வீசுகிறார். பேட்ஸ்மேன் அடுத்த ரன் எடுக்க ஓடுகிறார். மதன் அடுத்த பந்தினை வீசுகிறார். அதை பேட்ஸ்மேன் தூக்கி அடித்து விட்டார். கேட்ச் சங்கரியினர் அடுத்த விக்கெட்டுகள் இழந்த வண்ணம் உள்ளனர். இதோ சங்கரியினர் 9வது பேட்ஸ்மேன் பந்தினை தூக்கி அடிக்கிறார். சங்கரியினர் 9 விக்கெட்டுகளை இழந்து விட்டனர். நம்ம ஜெயிச்ச மாதிரி தான். இன்னும் ஒரே ஒரு விக்கெட் தான் இருக்கு. ஈஸியா தூக்கலாம். ரன்களை பெற்றுள்ளனர். மதனின் ஸ்கோர் இலக்கை எட்டுவதற்கு இன்னும் 5 ரன்கள் தேவைப்படுகிறது. ஆனால் இருப்பது ஒரே ஒரு பால். ஒரு பந்து தான் இருக்கு. 5 ரன்ங்கறாங்க. அடிக்க முடியுமா? அக்கா அடிக்க முடியுமா? இன்னும் ஒரு பால் தான் இருக்கு. லாஸ்ட் விக்கெட் தூக்குறேன். செந்தில் மட்டும் தான் இருக்கா. செந்தில் அடிச்சிருவியா? செந்தில் அக்கா அடிச்சிருவேன்க்கா. அக்கா நான் அடிச்சிருவேன்க்கா. டேய் எல்லாம் பவுண்டரி லைன் கிட்ட கேட்ச் பிக்கர் ரெடியா இருங்க. செந்தில் நல்லா விளையாடுப்பா. என்ன நான் பேட் சுத்தாதீங்க ப்ளீஸ். கவலையே படாதீங்க. நான் எப்படி அடிக்கிறேன்னு பாருங்க. ஆல் தி பெஸ்ட்னா. எல்லாம் மச்சலி டக் அவுட் ஆயிட்டீங்க. பாத்துனா கையினால் பேட்டினை சுழற்றி கொண்டே வந்து கிரீஸுக்குள் வந்து நிற்கிறார். இதோ மதனி கேப்டன் மதன் இந்த போட்டியின் கடைசி பந்தினை வீசுவதற்கு தயாராக உள்ளார். சங்கரினி பேட்ஸ்மேன் ஒரு மாற்றுத்திறனாளி. அவர் இந்த இறுதிப் போட்டியின் இறுதி பந்தை ஆடுவதற்கு களத்தில் தயாராக உள்ளார். பெரியவர்களே, தாய்மார்களே, கிரிக்கெட் ரசிக பெருமக்களே, சச்சின் கிரிக்கெட் கிளப்பின் இறுதிப் போட்டி இப்பொழுது இறுதி நிலையை எட்டியுள்ளது. இன்னும் சற்று நேரத்தில் யார் கோப்பையை வெல்வார்கள் என்று தெரிந்துவிடும்.
கேப்டன் பின்னாடி போடா. ஃபீல்டிங்கை சரி செய்கிறார். பேட்ஸ்மேன் பந்தினை அடிப்பதற்கு தயாராக உள்ளார். வெற்றி பெறுவது சங்கரி அணியா மதன் அணியா என்று இன்னும் சற்று நேரத்தில் தெரிந்துவிடும். பெரியவர்களே, தாய்மார்களே, கிரிக்கெட் ரசிக பெருமக்களே, இதோ சங்கரி அணி வெற்றி பெற ஒரு பந்தில் 6 ரன்களை எடுக்க வேண்டும். இதோ கடைசி பந்தினை கேப்டன் மதன் வீச தயாராகிவிட்டார். மதன் பந்தினை வீச ஆக்ரோஷமாக ஓடி வருகிறார். சங்கரி அணி பேட்ஸ்மேன் அடிப்பதற்கு தயாராக உள்ளார். இதோ மதன் பந்தினை வீச போகிறார். ஏனென்று தெரியவில்லை, மதன் அப்படி நின்று விட்டார். மதன் பேட்ஸ்மேனை கொஞ்சம் தள்ளி நிற்குமாறு கூறுகிறார். சங்கரனின் பேட்ஸ்மேன் எதற்கும் தயார் என்ற நிலையில் பேட்டினை சுழற்றி கொண்டே இருக்கிறார். மீண்டும் பவுலிங் வீசுவதற்கு மதன் தயாராக உள்ளார். சங்கரனினர் மொத்தம் 317 ரன்களை எடுத்து வெற்றி பெற்றுள்ளனர். சச்சின் கிரிக்கெட் கிளப் சார்பாக அவர்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். சங்கரனினர் அபாரமாக ஆடி 317 ரன்களை எடுத்து 9 விக்கெட்டுகளை இழந்து வெற்றி பெற்றனர். இந்த வருடத்திற்கான சச்சின் கோப்பையை சங்கரனினர் வென்றுள்ளனர். பெரியவர்களே, தாய்மார்களே, கிரிக்கெட் ரசிக பெருமக்களே, கடந்த 4 வருடங்களாக தொடர்ந்து சச்சின் கோப்பையை வென்ற மதன் அணியினர் இந்த வருடம் சிறுவர்கள் அடங்கிய சங்கரி அணியிடம் தோல்வி அடைந்து விட்டனர். வெற்றி பெற்ற சங்கரி அணியினர் தங்களது வெற்றியை கொண்டாடி கொண்டிருக்கின்றனர். பெரியோர்களே, தாய்மார்களே, கிரிக்கெட் ரசிக பெருமக்களே, இன்னும் சற்று நேரத்தில் வெற்றி பெற்ற சங்கரி அணியினருக்கு சச்சின் கிரிக்கெட் கிளப் சார்பாக வெற்றி கோப்பையும் 1 லட்சம் ரூபாய் பரிசு தொகையும் வழங்கப்படும். இந்த வருடம் சச்சின் கோப்பையை வென்ற சாம்பியன் சங்கரி அணியினர். யோ பயா, விளையாடி ஜெயிக்க தெரியல, ஆளி மூஞ்சியும் பாரு வந்துட்டாங்க. பெரியோர்களே, தாய்மார்களே, கிரிக்கெட் ரசிக பெருமக்களே, இதோ சச்சின் கோப்பையை இப்பொழுது அமைச்சர் அவர்கள் சங்கரி அணியினருக்கு வழங்குவார். வணக்கம் வணக்கம் வணக்கம். வணக்கம்மா. வணக்கம். வாழ்த்துக்கள் தம்பி. நல்லா விளையாடுனீங்க, வாழ்த்துக்கள். இங்க வாப்பா. வாழ்த்துக்கள் தம்பி. வெரி குட். இதே மாதிரி நல்லா ஆடுங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்ஸ் சார். வெரி குட். அக்கா தேங்க்ஸ்க்கா. ஐயா, ரொம்ப நன்றிங்க ஐயா. என்ன இது? இங்கு கூடியிருக்கும் அனைத்து கிரிக்கெட் ரசிகர்களுக்கும் வணக்கம். இந்த வருடம் சச்சின் கிரிக்கெட் கிளப் சார்பாக கோப்பையுடன் 1 லட்சம் ரூபாய் பரிசை இந்த சங்கரி அணி பெற்றுள்ளது. இறுதிப்
போட்டிக்கு தகுதி பெற்ற சங்கரி அணியும் மதன் அணியும் காரசாரமாக மோதிக்கொண்டதில் சங்கரி அணி கடைசியாக த்ரில் வெற்றியாக மதன் அணியை தோற்கடித்து அபார வெற்றியை பெற்றது. சச்சின் கிரிக்கெட் கிளப் சார்பாக சங்கரி அணிக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். சங்கரி டீம் கிட்ட மைக் கொண்டு பேச சொல்லுங்க. சரிங்க சார். உங்க டீமை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. எல்லாருக்கும் வணக்கம். நான் பேசுறதுக்கு முன்னாடி எங்க டீமை சேர்ந்த 2 அண்ணாக்கள் பேசுவாங்க. அண்ணா பேசுங்க. சாமியோ, எல்லாருக்கும் வணக்கம் சாமியோ. நான் பேசுறதை வச்சே எந்த சமூகம்னு உங்களுக்கு தெரியும் சாமியோ. விளையாட வாய்ப்பு கொடுத்த சங்கரிக்கும் பூமிகாக்காக்கும் ரொம்ப நன்றி சொல்றேன் சாமியோ. ரொம்ப நன்றிக்கா. சங்கரி ரொம்ப நன்றி சாமியோ. எல்லாருக்கும் நன்றி சாமியோ. எல்லாருக்கும் வணக்கம். என்னால் ஒரு கையில் தான் கும்பிடு போட முடியும். ஏன்னா எனக்கு இன்னொரு கை கிடையாது. ஒரு கையால் வணக்கம் போகிறதுக்கு மன்னிச்சுக்குங்க. மாற்றுத்திறனாளிங்க ஆசை தான் பட முடியும், எதையும் அடைய முடியாது. என்னாலையும் அடைய முடியும்னு உணர வச்ச, கிரிக்கெட்லையும் ஜெயிக்க முடியும் நம்பிக்கை ஊட்டிய சங்கரிக்கும் பூமிகாக்காக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். அக்கா ரொம்ப நன்றிக்கா. சங்கரி ரொம்ப தேங்க்ஸ் சங்கரி. இந்த கிரிக்கெட் டீமை உருவாக்குனது எங்க பூமிகாக்கா தான். பூமிகாக்கா இல்லைனா இந்த அணியே இல்லை. இந்த மேட்ச் வின் பண்றதுக்கு காரணமே பூமிகாக்கா தான். அதுவும் இல்லாம பூமிகாக்கா கொடுத்த தைரியமும் கோச் சார் கொடுத்த பயிற்சியும் தான் காரணம். பூமிகாக்காவுக்கும் கோச் சாருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். இப்ப எங்க பூமிகாக்கா பேசுவாங்க. அக்கா பேசுக்கா. சங்கரி பேசுக்கா. பேசுங்கக்கா. இந்தாங்கக்கா பேசுங்கக்கா. பேசுங்கக்கா. இது பேசுக்கா. தைரியமா பேசுக்கா. இங்க இருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். இந்த மாதிரி கூட்டத்துல இப்பதான் முறையா பேசுறேன். நான் மலை கிராமத்து பொண்ணுங்க. காட்டுல ஆடு மாடு எல்லாம் மேய்ச்சிட்டு இருந்தேன். நான் இவங்க அணிக்கு ஒருங்கிணைப்பாளரா பேசுறேன்னா இது எல்லாத்துக்கும் இதோ இந்த பசங்க தான் காரணம். நான் ஒன்னும் இந்த பசங்களுக்கு பெருசா உதவி எல்லாம் செய்யல. பசங்க ஏதோ ஆசைப்பட்டாங்க, என்னால முடிஞ்சதை நான் செஞ்சேன். இவங்க எல்லாரும் இதே மாதிரி எப்பவுமே ஜெயிச்சுட்டே இருக்கணும். ஆமாங்க, இவங்க எப்பவுமே ஜெயிச்சுட்டே இருக்கணும். இதான் என் ஆசை. சரி, நான் கொடுத்துட்றேன். இந்த இவர்தான் இந்த டீமை உருவாக்கிய கோச்சர். தற்போது இவர் உங்களிடையே உரையாற்றுவார். உங்க டீமை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஷியூர். எல்லாருக்கும் வணக்கம். பாய்ஸ், என்னோட வாழ்த்துக்கள். நல்லா விளையாண்டீங்க. இந்த பசங்களுக்கு கோச்சிங் கொடுத்ததுல எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஆல் தி பெஸ்ட் எல்லாருக்கும். ஃபியூச்சர்ல நல்லா வருவீங்க. எல்லா புகழும் அந்த இறைவனுக்கே.
டேய் மதன், என்ன மதன் சார், சின்ன பசங்க கிட்ட போய் இப்படி தோத்துட்டீங்க? என்னமோ 3-4 வாட்டி அந்த கப்பு அடிச்சோன்னு சொல்லிட்டு ரொம்ப பெருசா பந்தா பண்ணிக்கிட்டு தெரிஞ்ச, இப்ப பாரு என்ன ஆச்சு. சரி சரி, இனிமே இந்த கிரிக்கெட்லாம் விளையாடி டைமை வேஸ்ட் பண்ணாத. ஒழுங்கா உனக்கு தெரிஞ்ச தொழில் டாக்டர் வேலையை போய் பாரு. பா, ஏன்பா நீங்க எப்படி பேசிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு எல்லாம் என் வேதனை கொஞ்சமாவது தெரியுதா? நானே இப்படி ஆயிடுச்சுன்னு ரொம்ப கவலையில இருக்கேன். நீங்க என்னன்னா வெந்த பொருளை வேல் பச்சற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. ஏதோ ஃப்ளூக்ல லக்க அவனுங்க ஜெயிச்சிட்டானுங்க, அதப்ப ஏதோ பெருசா பேசிட்டு இருக்கீங்க. டேய் மதன், முதல்ல தோல்வியை ஒத்துக்கடா. அதை விட்டுட்டு ஃப்ளூக்ல ஜெயிச்சாங்க, லக்ல ஜெயிச்சாங்க, ஏமாத்தி ஜெயிச்சாங்கன்னு சப்பக்கட்டு கட்டாதடா. தோக்குற எல்லாருமே இந்த மாதிரி காரணத்தை தான் சொல்லுவாங்க. அத நீயும் சொல்றீடா. ஏங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? இவன் யாரு? உங்க பையன். இவதான் கட்டின புருஷனுக்கு எதிராக ஒரு டீமை உருவாக்கி அதை ஜெயிக்க வச்சு சந்தோஷப்படுறன்னா நீங்களும் இப்படி பேசிட்டு இருக்கீங்க. ஏய், நீ எதுக்கு இப்படி கோச்சிக்கிற? விளையாட்டுல தோக்குறது ஜெயிக்கிறது சகஜம். நான் ஏதோ அவங்கிட்ட தமாஷா பேசிட்டு இருக்க, நீ ஏண்டி கோச்சிக்கிற? ஏண்டா மதன், நீ என்ன வேர்ல்டு கப் ஃபைனலியா தோத்த? இவ்வளவு விரக்தியா பேசிட்டு இருக்க? மாமா, மச்சான் பாவம் சின்ன பசங்க கிட்ட தோத்துட்டாருல, அதான் ரொம்ப கோவமா இருக்காரு போல. பூமிகா, இனிமே கோவப்பட்டு என்னமா பண்றது? இவங்க டீம் நல்லா தான் விளையாடுவாங்க, ஆனா அந்த டீம் இவங்களை விட நல்லா விளையாடு இருக்காங்களே. டேய், இந்த கோபப்படுறதெல்லாம் அங்க நீ கிரவுண்ட்ல ஆடி காட்டியிருக்கணும். அதை விட்டுட்டு எங்க கிட்ட காட்டிட்டு இருக்கிற நீ? டேய், தோத்த கடுப்புல ரொம்ப சூடேறி வந்திருக்க. தலைக்கு நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிடா, சூடு தணிஞ்சிடும். மச்சான், நான் வேணா உங்களுக்கு என்ன தேய்ச்சி விடட்டுமா? ஏய், என்ன எங்க அப்பாவோட சேர்ந்து திமிரு அதிகமாயிடுச்சா? இங்க பாரு, நான் பயங்கர கடுப்புல இருக்கேன். இந்த விளையாட்டுல என்கிட்ட வச்சுக்காத. மச்சான், நான் உங்ககிட்ட விளையாடாம வேற யார்கிட்ட விளையாடுவேன்? ஏய் பூமிகா, உனக்கு என்ன திமிரு ரொம்ப ஜாஸ்தி போச்சா? வரும்போது எங்களை பார்த்து எப்படி நடுங்குன? இப்ப என்னடானா எங்ககிட்டயே வாய்க்கு வாய் பேசிட்டு இருக்கியா? அத்தை, அப்ப ஏதோ விவரம் தெரியாம நீங்க சொல்றதுக்கு எல்லாம் தலையாடிட்டு இருந்தேன். இப்ப நான் அப்படியா இருக்கேன்? சொல்லுங்க அத்தை, நான் என்ன இப்ப அப்படியா இருக்கேன்? நீங்க சொல்றதுக்கு எல்லாம் தலையாடுறதுக்கு. நீங்க 2 பேரும் சரியா இருந்தா நான் எதுக்கு இப்படி பேச போறேன்? நீங்க முதல்ல சரியா இருங்க. நீங்க சொல்றதுக்கெல்லாம் அப்ப நான் தலையாடுறேன். ஏய், இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருந்த அப்புறம் நாங்க 2 பேரும் சேர்ந்து உன்னை ஒரு வழி பண்ணிடுவோம். நீங்களா? நீங்க என்ன ஒரு வழி பண்ணிடுவீங்களா? எங்க என் மேல கை வச்சு பாருங்க. என்ன முழிக்கிறீங்க? என்ன பார்த்தா பயமா இருக்கா? ஆமா ஆமா, பயமா தானே இருக்கும். நீங்க 2 பேருமே இப்ப காலி பெருங்காய டப்பா. எதுக்கு இனிமே உங்களுக்கு இந்த வீம்பெல்லாம்? பேசாம என் பேச்சு கேட்டுட்டு ஆளுக்கு ஒரு மூலையில கம்முன்னு இருங்க. அப்படி இல்ல அவ்வளவுதான். என்னடி கையில பணம் இடுப்புல கொத்து சாவி இருக்குங்கிற திமிர்ல பேசிட்டு இருக்கல்ல? இதெல்லாம் ரொம்ப நாளைக்கு நீடிக்காது. அத்தை, இதுதான் உங்க மனக்குறையா? பாவம், பணம் என்கிட்ட இருக்குன்னு வயிற்றுல கொட்டிக்கிறீங்க இல்ல? உங்ககிட்ட பேசினா இப்படிதான் சொன்னதையே திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருப்பீங்க. நான் போயிட்டு எங்க டீம் தான் கிரிக்கெட்ல ஜெயிச்சிச்சுன்னு ஊருக்கெல்லாம் போன் பண்ணி சொல்லிட்டு வரேன். என்ன மச்சான், அப்படியே நம்ம தெரு பூரா சொல்லிட்டு உங்களுக்கும் சேர்த்து இனிப்பு வாங்கிட்டு வரேன். பாத்தியமா அவளுக்கு இருக்கிற திமிரா?
நம்மளே காமெடி பீஸ் ஆக்கிட்டா, மேட்ச்லயும் தோக்கடிச்சிட்டா, சுப்ரியாவை கல்யாணம் பண்ண போனதையும் தடுத்துட்டா. இதுக்கு மேலேயும் இவ்வளவு சும்மா விடக்கூடாதுமா. ஆமாண்டா. ஹலோ, சொல்லுங்க சார். அப்படியா சார்? சார் சார் ப்ளீஸ் சார். சார் சொசைட்டில எனக்கு இருக்க பேரே கெட்டு போயிடும் சார். இங்க பாருங்க, சொல்றத கேளுங்க. ஹலோ ஹலோ. இவ்வளவு மதன், என்னடா என்னாச்சு? போச்சு, எல்லாம் போச்சு. இவளால எனக்கு அடிமேல அடி விழுந்துகிட்டே இருக்கு. அந்த மேட்ச்ல நான் தோத்ததுனால அந்த கிளப்ல இருந்தே என்ன தூக்கிட்டாங்களாம். இனிமே அங்க இருந்து வர வருமானம் பூரா போச்சு. ச்சே, இவளால நம்ம என்ன அவஸ்தைப்பட வேண்டியிருக்கு பாரு. மா, இவ்வளவு சும்மா விடக்கூடாதுமா. என்ன தோக்கடிச்சு என் சைடு வருமானத்தை கெடுத்தவள என் மனசு பதற மாதிரி அவன் மனசு பதற வைக்கணும். மா, பேசாம நம்ம பேசின மாதிரி அவ கதையை முடிச்சிடலாம்.